நாம் ஏன் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கோம்? புத்தர், இயேசு, ஆதிசங்கரர் என பல ஞானிகளை நாம் வணங்குறோம். ஆனால் அவர்களில் ஒருத்தராக நாம் ஏன் மாற முடியறதில்ல? நம்ம ஞானிகளோட முடிவுகளை பின்பற்றுறோம். ஆனால் அவர்கள் அந்த நிலையை அடைய கடந்து வந்த பாதையை, அந்த ப்ராசஸை நம்ம கவனிக்கிறதே இல்லை. இன்று நாம் பார்க்க போகும் சூஃபி ஞானி ஜஃபாரின் கதையும், செங்கலை கண்ணாடியாக மாற்றும் முயற்சியும் உங்கள் ஆன்மீக பார்வையை மொத்தமாக மாற்றப்போகுது. இந்த கதை யாருக்குன்னா, பல காலமாக பயிற்சியில் மட்டும் ஈடுபட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கானது. அதாவது மனப்பயிற்சியில் மட்டுமே ஈடுபட்டு இருப்பாங்க, வேறு எந்த முயற்சியும் எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கானது. பயிற்சியே இல்லாமல் இருக்கவங்களுக்கான கதை இது கிடையாது. ஸோ அதை நான் இங்கே முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த கதை மாட்சு வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். மாட்சுங்கிற ஒரு சீடர் தன் அறையை தாளிட்டு கொண்டு கடும் மனப்பயிற்சியில் இருந்தார். யாரையும் பார்க்க மாட்டார், பேச மாட்டார். ஒரு நாள் அவரது குரு வந்தார். மாட்சுக்கு எதிராக அமர்ந்து ஒரு செங்கலை எடுத்து தரையில் வச்சு தேய்ன்னு தேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சத்தம் கேட்டு மாட்சுவும் கண் விழிக்கிறாரு. குருவே, என்ன பண்ணுறீங்க? குரு சொல்கிறாரு, இந்த செங்கலை தேய்ச்சி கண்ணாடியாக மாற்ற போகிறேன்னு. மாட்சு சிரிக்கிறார். குருவே, ஆயுள் முழுவதும் தேய்ச்சாலும் இந்த செங்கலை கண்ணாடி ஆகவே ஆகாதுன்னு சொல்கிறாரு. குரு இப்போது சொல்கிறாரு, நீ செய்கிறதும் இதே தான். உன் மனதை பயிற்சி கொடுத்து குவித்து வைத்திருப்பதால் அது இல்லாமல் போய்விடுமான்னு கேட்குறாரு. மனம்ங்கிறது எண்ணங்களின் கூடாரம் தான். நீ பயிற்சி பண்ணி என்ன பண்ணுறன, பல திசைகளில் பறக்கும் எண்ணத்தெல்லாம் குவிச்சு ஒரு திசையில் கொண்டு வந்து செலுத்த முடியுமே தவிர அதை இல்லாமல் ஆக்க முடியுமா? முடியவே முடியாது. மனது உன் கட்டுப்பாட்டில் இருக்கும், ஆனால் அது மறையுமா? மறையாது. குப்பையை ஒரு இடத்துல குவிப்பதால் குப்பை மறைந்து விடுமா? செங்கலை எப்படி தேய்ச்சாலும் கண்ணாடி ஆகாதோ அப்படித்தான் மனதை பயிற்சி கொடுப்பதன் மூலமோ நீ உண்மையை அடைய முடியாதுன்னு சொல்கிறார். புத்தருக்கும் இயேசுக்கும் பின்னால் பெரும் கூட்டமே போச்சு. ஆனால் அவங்க எல்லாமே புத்தராவோ இயேசுவாவோ மாறினாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவங்க ஒரு மதமாவோ அமைப்பாவோ தான் மாறிப்போனாங்க. அப்போ உண்மையின் பாதையில் பயணிக்கணும்னா உங்களை நீங்களே உணரணும். நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சிக்கலான கணக்கை அப்பா போட்டு கொடுத்தா என்ன ஆகும்? குழந்தைக்கு பாராட்டு கிடைக்கும். ஆனால் தேர்வில் தோல்வி தான் மிஞ்சும். அதே அப்பா பக்கத்தில் அமர்ந்து குழந்தைய அந்த கணக்கை போட வச்சா அதுதானே உண்மையான கல்வி. ஞானிகளும் இதைத்தான் செய்வாங்க. இப்போது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஊரில் ஆற்றுல புது வெள்ளம் வரும்போது முதல் 3 நாட்கள் அதில் யாருமே குளிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆறு அதுவரை காய்ஞ்சு கிடக்கும். அதில் செத்த விலங்கு, குப்பைகள், அழுக்குகள் எல்லாமே இருக்கும். முதல் வெள்ளம் அந்த அழுக்குகளை தான் அடித்து கொண்டு வரும். அந்த அழுக்கு போன பிறகு தான் தெளிவான நீரே வரும். ஒரு மனிதன் ஞானத்தை தேடும் போதும் அவனிலிருந்து ஒரு ஊற்று பொங்கும். முதலில் வெளிவருவது என்னன்னா, அவனுடைய மன அழுக்குகளும் இத்தனை காலமான எண்ண குப்பைகளும் தான். இந்த சுத்திகரிப்பு நடக்கும் காலத்தில் தான் ஞானிகள்லாம் காடுகளுக்கும் மலைகளுக்கும் போவாங்க. மக்கள் அந்த வெள்ளத்தில் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதுக்கு தான் அந்த தனிமை. நம்ம தியானத்தில் ஈடுபடும் போதும் சரி, மனதை கவனிக்கும் போதும் சரி, மனதின் அடி ஆழத்தில் என்ன ஒளிஞ்சிட்டு இருந்துச்சோ, இது வரைக்கும் அந்த சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல நம்ம மனசில் ஆறாத வடுக்கள், துரோகம், அவமானம், ஏதாவது ஒரு கவலை எல்லாமே ஒளிஞ்சிட்ருக்கோம். நம்ம கவனிக்க அதெல்லாம் மேலே எழும்பி வரும். இதைத்தான் ஜஃபாரின் விசித்திர மௌனம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சூஃபி ஞானி ஜஃபார் இருந்தார். அவர் ஒரு விசித்திரமான முறையை கையாண்டார். அது என்னன்னு தெரியுமா? அவர்கிட்ட வர்றவங்க எல்லாத்திட்டையும் உபதேசம் செய்ய மாட்டார். உட்காந்து பேசுன்னு சொல்லிடுவார். என்ன பேசட்டும்னு கேட்டால், உன் மனதில் என்னெல்லாம் தோணுதோ சம்பந்தம் இல்லாமல் எதையாவது பேசுன்னு சொல்லுவார். இதுதான் பேசணும், அதுதான் பேசணும்லாம் கிடையாது. உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும்பார். எதையாவது உளறுன்னு சொல்லுவார். 1 மணி நேரத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு தான் உளர முடியும்? மனதில் உள்ள கோபம், ஆசை, வன்மம், தேவையற்ற எண்ணங்கள் என எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்துருவாங்க. அப்படி தீர்ந்து போன பின்னாடி பேச அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அப்போது தான் உண்மையான மௌனமே பிறக்குது. மனம் காலியான பிறகு ஒரு ஆழ்ந்த சூன்யம் தோன்றும். அந்த வெறுமையில் தான் விழிப்புணர்வுங்கிற சுடர் பிரகாசிக்கும். அது எப்போதும் அங்கே தான் இருந்துச்சு. நம் எண்ணங்களோட இறைச்சல் தான் அதை மறைத்து வச்சிருந்துச்சு. ஜஃபாருங்கிற ஞானி கொண்டு வந்த இந்த முறை தான் பின்னாடி சிப்ரிஸ்னு சொன்னாங்க. அனைத்து ஞானிகளும் இந்த உள்விழிப்பின் பரவச நிலையை அடைந்தவங்க தான். மனதை கட்டுப்படுத்த வேண்டாம், அதை காலியாக விடு, அப்போது தான் உண்மை வெளிப்படும்னு சொன்னாங்க. ஆகவே நண்பர்களே, ஆன்மீகங்கிறது எதையோ புதிதாக அடைவது கிடையாது. நம்மிடம் இருக்கும் குப்பைகளை கொட்டிவிட்டு மௌனமாக இருப்பது தான். மனதை அடக்க போர் செய்யாதீங்க, அதை வெறுமையாக்க பழகுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் தேடலில் இருக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம்.